அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து நான் சக்தி டெய்லர். ஏற்கனவே நம்ம 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுடிதாரில் ஒரு அளவும் நார்மல் ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஷோல்டர் சின்னதாக வச்சு அளவு எடுக்கிறது எப்படி, அதை வச்சு எப்படி ஒயர் எடுக்கணும், ஃப்ரண்ட் டாட் எடுக்கணும், மீதி அளவுலாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ரெடி, ஷோல்டர் உயரம், முன்டாட்டு, அக்குள் உயரம் இதெல்லாம் எடுக்கிறோம். ஷோல்டர் ரெடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவ்வளோ பெருசு இருக்கு. இவங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் வந்து கை ஜாயிண்ட் வருது. இங்கேருந்து இந்த அகலத்துக்கு பதிலாக அவங்க கொஞ்சம் அகலம் கம்மியாக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும், அதுலேருந்து எப்படி உயரம் வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். அக்கா, இப்போ இந்த உங்களுக்கு வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ உங்களுக்கு 1.5 இன்ச்சு தான் வேணும். 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இதுல இருந்து 1 இன்ச்சு குறையுது. குறையும் பொழுது இப்ப நம்ம அங்க எங்க வருதோ அங்க இருந்து தான் உயரம் எடுக்கணும். சரிங்களா? 1.5 இன்ச்சு எங்க வருதோ அந்த இடத்துல இருந்து உயரம் எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த 1.5 இன்ச்சுங்கிறது வந்து ஷோல்டர் ரெடி. ஷோல்டருங்கிறது வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கும் அக்குள் உயரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த குழி அளவுல இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கும் பொழுது இவங்களுக்கு 11.5 வருது. இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். நம்ம ஃபுல் அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போட் நெக்கு, காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, இது 3க்கும் தான் ஃபுல் லென்த்ல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த தோள்பட்ட வரல அளவு எடுக்கணும். எடுத்துட்டு அதுல இருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி கூட வைக்கலாம். மைனஸ் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் கரெக்டா வரும். ஒரு சில ஆட்களுக்கு ஷோல்டர் அகலமா இருக்கும் பொழுது அந்த மாதிரி அளவு எடுத்து மைனஸ் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் அளவு எடுத்தாதான் உங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து அளவு எடுக்கலாம். ஷோல்டர் ரெடி 1.5, ஷோல்டர் பாத்தீங்கன்னாக்கா 11.5. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உயரம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஷோல்டர் ரெடி அளவு எடுத்தோம் இல்லைங்களா, கை சுற்றளவுக்கும் ஷோல்டர் ரெடி அவங்க எவ்வளவு கேட்கறாங்களோ அந்த அகலத்துல இருந்து தான் உயரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க வந்து டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா 1.5 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. 1.5 இன்ச்சு கேட்கும் பொழுது இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வருதுன்னா கழுத்து பகுதியில தான் டேப் வைக்கணும். கழுத்து பகுதியில இப்படி டேப் வச்சு இங்க இருந்து எவ்வளவு உயரம் கேட்கறாங்களோ அந்த உயரம் நேரா எடுக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்படி கிராஸா எடுத்துடக்கூடாது. இங்க இருந்து எடுக்கணும். இன்னொன்னு உதாரணத்துக்கு இவங்களுக்கு நார்மலா 2.5 இன்ச்சு இருக்கு, இல்ல எனக்கு வந்து ஷோல்டர் அகலமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, ஒரு 3.5 இன்ச்சு கேக்குறாங்கனாக்கா, இங்க இருந்து 3.5 இன்ச்சு இங்க வருதுனாக்கா டேப் இப்படி வச்சு இங்க இருந்து தான் உயரம் எடுக்கணும். சரிங்களா? உயரத்தை எந்த இடத்துல ஷோல்டர் ரெடி இருக்குதோ அங்க இருந்து தான் உயரம் எடுக்கணும். சரிங்களா? அக்குள் உயரம், முன்டாட்டு. இப்ப ஷோல்டர் ரெடி இங்க எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கை பகுதியில தான் டேப் வைக்கணும். டேப் வச்சு அக்குள் உயரம் 5.5, முன்டாட்டு 10.5 இன்ச்சு வச்சுட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்பு சுற்றளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 அளவு, ஒன்னு நெஞ்சளவு, இன்னொன்னு மார்பளவு. அதுக்கு அடுத்து இடுப்பு சுற்றளவு. சரிங்களா? இப்ப மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறது பாத்திரலாம். இப்ப எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி முடி எதுனாச்சும் இருந்ததுனாக்கா இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு அளவு எடுக்கணும். அதுக்கு நேரா பின்னாடி கவனிச்சு பாருங்க. பின்னாடி கவனிக்கும் பொழுது அதுக்கு நேரா இப்படி வச்சு நிப்புக்கு நேரா வச்சு ஒரு அளவு எடுக்கணும். சரிங்களா? இப்படி அளவு எடுத்தீங்கன்னா சரியா வரும். இப்ப 38, 41. சரிங்களா? இப்ப அளவு எடுக்கும் பொழுது இப்ப நெஞ்சு அளவு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 38 இன்ச்சு வருது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நெப்புக்கு நேரம் எடுக்கும்போது 41 இன்ச்சு வருது. இதுக்கு அடுத்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு நம்ம மார்பளவு எங்க முடியுதோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். கடைசி கொக்கிக்கு எடுக்க தேவையில்ல. இடுப்பு சுற்றளவு எடுக்கும் பொழுது இங்க இருந்து சைட்ல வந்து வச்சு நல்லா டைட் பண்ணி என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சு பாத்தீங்கன்னாக்கா 32 இன்ச்சு வருது. இதுக்கு அடுத்து முன்கழுத்து. இப்ப இந்த ஷோல்டர் ரெடி 1.5 இன்ச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இந்த 1.5 இன்ச்சுல இருந்து கிராஸா இப்படி முன்கழுத்து இப்படி வச்சு எடுக்கணும். முன்கழுத்து 9 இன்ச்சு வச்சிருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பின்கழுத்து. இப்ப ஷோல்டர் ரெடி 1.5 இன்ச்சு இருக்குது. 1.5 இன்ச்சு இங்க இருக்கும் பொழுது டேப்பை கழுத்து பகுதியில வச்சுட்டு இவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வைக்கணும். டேப்பு எந்த அளவுக்கு கிராஸா வைக்க முடியுமோ கரெக்டா இப்படி கிராஸா வைக்கணும். டேப்பை இப்படி இப்படி வச்சு இப்படி எடுக்கிறது அல்லது இப்படி வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வரவே கூடாது. கரெக்டா இந்த 1.5 இன்ச்சு இருக்குனாக்கா அதுல இருந்து நேர் அளவு எங்க வருதோ அந்த இடத்துல தான் அவங்களுடைய அளவு எடுக்கணும். அவங்க என்ன உயரம் கேட்கறாங்களோ பின்கழுத்து உயரத்தை அந்த இடத்துல இருந்து தான் எடுக்கணும். சரிங்களா? இப்படிதான் வந்து பின்கழுத்து உயரம் எடுக்கணும். முன்கழுத்து பின்கழுத்து எடுத்துட்டோம். கை உயரம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாக்கெட் அளவுலயும்
கை அளவுல எங்க ஜாயிண்ட் வருதோ, ஒரு சிலர் கை உயரம் கரெக்டா போட்டிருப்பாங்க, மேக்சிமம் எல்லாம் கரெக்டா போட்டிருப்பாங்க. ஒரு சிலருது கீழே இருக்கும், ஒரு சிலருது இப்படி மேல இருக்கும். நம்மளுது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஷோல்டர் ரெடி எங்க எடுக்கிறோமோ அப்பயே நீங்க இந்த கை உயரத்தை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் ரெடியா எடுக்கணும். இப்ப கை உயரம் இங்க இருந்து எடுக்கும்போது அக்கா உங்களுக்கு 7.75 வருது. 8 இன்ச்சு வைக்கட்டுமா? 8 இன்ச்சு வருது. இவங்க 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்ப கை சுற்றளவு எடுக்கும்போது இப்படி கையை தூக்கி எடுக்கக்கூடாது. இப்படி கையை தூக்கி இப்படி சுற்றளவு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். கையை இப்படி ஒட்டி வச்சீங்கன்னா தான், இப்ப கை இப்படி ஒட்டும் போது இந்த சதை விரியும். மேக்சிமம் கை இப்படி ஒட்டியே தான் இருக்கும். இப்படி கை தூக்கும் போது இந்த சுற்றளவு கம்மியா தான் வரும். கை ஒட்டி தான் எடுக்கணும். கை ஒட்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 14 இன்ச்சு வருது. 14 கை உயரம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சுல எந்த இடத்துல சுற்றளவு எடுக்கிறோமோ அந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா 14 இன்ச்சு வருது. அதுக்கடுத்து இந்த அக்குள் கையோட தையல் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டா ரவுண்ட் ஷேப் வச்சு நீங்க அக்குள் லென்த் அக்குள் சுற்றளவு இப்படி எடுத்தீங்க அப்படின்னாக்கா 17.75 வருது. அதாவது ரொம்ப டைட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸும் பண்ணக்கூடாது. நார்மலா இப்படி அளவு எடுத்தீங்கன்னாக்கா 17.75. நீங்க இதை கொண்டு போய் இப்படி எடுக்கிறதோ அல்லது இப்படி எடுக்கிறதோ எடுத்தீங்கன்னாக்கா ஒண்ணு இங்க எடுத்தீங்கன்னா கம்மியா வரும், இங்க எடுத்தீங்கன்னா அதிகமா வரும். கரெக்டா அந்த ஷேப்ல எடுத்தீங்கன்னா தான் கரெக்டா வரும். இது ஒரு டைம்ல எடுத்தோம்னா வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வராது. ஒரு சில டைம்ல நீங்க அதிகபட்சமா எடுக்க எடுக்க பிராக்டிஸ் பண்ணதான் இந்த அக்குள் சுற்றளவு, மார்பு சுற்றளவு, நெஞ்சு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாம் வரும். நீங்க வீட்டுல வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணதான் கண்டிப்பா இந்த அளவெல்லாம் கரெக்டா வரும். அக்கா உங்களுக்கு இந்த 1.5 இன்ச்சு கரெக்டா போதும்ல? இந்த அளவு வச்சே வச்சுக்கலாம்ல? 1.5 இன்ச்சு வச்சு நம்ம இப்ப அளவு எடுத்திருக்கிறோம். ஷோல்டர் வந்து ரெடி 1.5 இன்ச்சு வச்சு எடுத்திருக்கிறோம். சரிங்களா? ஷோல்டர் ரெடி வந்து அகலமா வச்சா எப்படி வெட்டலாம், ஷோல்டர் ரெடி நார்மலா வச்சா எப்படி வெட்டலாம், அல்லது ஷோல்டர் ரெடி சின்னதா வச்சா எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத நம்ம கட்டிங்ல பார்க்கலாம். வணக்கம்.